கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மிஷனரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் நாம் இன்று காணப்போவது தடிகளால் அடித்து கொள்ளப்பட்ட இரத்த சாட்சியாய் மரித்த செயின்ட் செபாஸ்டியன் அவர்களை பற்றி காணலாம். பிறப்பு கிபி 255, மறைவு கிபி 288. கிறிஸ்துவின் அடியார்கள் மிகவும் துன்பம் அனுபவித்து வந்த காலத்தில் தோன்றியவர்தான் செயின்ட் செபாஸ்டியன். கிறிஸ்தவ மக்கள் நமது ஆண்டவர் பேரில் உள்ள விசுவாசத்தில் குன்றி போகாதபடி அவர்களுக்கு ஊக்கமளித்து அவர்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்துவதில் அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி அதிகம். கிறிஸ்துவிற்காக கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்கவும் அவர் தயங்கவில்லை. அவருக்காக மரிக்கவும் ஆயத்தமாயிருந்து இறுதியாக தடிகளால் அடித்து கொல்லப்பட்டார் என்று சரித்திரம் கூறுகிறது. செபாஸ்டியன் கவுல் என்று சொல்லப்பட்ட நாட்டில் நார்போன் ஊரில் பிறந்தார். அவருடைய பெற்றோர் இத்தாலிய நாட்டில் உள்ள மிலான் என்னும் நகரத்தைச் சேர்ந்தவர்கள். செபாஸ்டியன் இராணுவத்தில் வேலை செய்பவர்களின் மீது பரிதாபம் கொண்டார். அந்த பணியில் அவருக்கு வெறுப்பு உண்டாயிற்று. ஆயினும் தாமே அந்த பணியில் சேர்ந்தால் அதிகாரிகளிடம் கிறிஸ்தவ மக்கள் படும் துன்பத்தை தாம் குறைக்கக்கூடும் என்று எண்ணி ரோமாபுரிக்கு சென்று ரோம சக்கரவர்த்தி கேரினஸ் என்பவரிடம் படையில் சேர்ந்தார். அச்சமயம் மார்க்கஸ் மார்சிலோனியஸ் என்று 2 கிறிஸ்தவர்கள் மார்க்க வைராகியத்திற்காக மரண தண்டனை அடைந்திருந்தனர். அவர்களின் சிநேகிதர்கள் தங்களுடைய விசுவாசத்தை இழக்கக்கூடிய நிலைமையிலும் செபாஸ்டியனுடைய உற்சாகமூற்றும் தேவனுடைய வார்த்தைகளால் உறுதியடைந்து சீஷர்களாக விளங்கினர் என்று சொல்லப்படுகிறது. செபாஸ்டியன் அற்புதம் செய்யும் வரத்தை பெற்றிருந்தார். நிக்காஸ்டோஸ் என்பவரின் மனைவி ஜோ என்னும் அம்மையார் பக்கவாதத்தால் 6 வருடம் பேசும் சக்தியை இழந்திருந்தாள். செபாஸ்டியன் அவரின் வாயில் சிலுவையை வரைந்து ஜெபிக்க உடனே குணமடைந்து பேசினாள். மார்க்கஸ் மார்சிலேனியஸ் என்பவர்களின் தகப்பனார் திமிர்வாதத்தில் கஷ்டப்பட்ட போது ஆச்சரியமான விதத்தில் செபாஸ்டியன் அவர்களை குணப்படுத்தி அநேகருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். அவர் செய்யும் அற்புதங்களையும் அவருடைய பரிசுத்த வாழ்க்கையையும் குரோமட்டியஸ் என்னும் ரோம கவர்னர் கேள்விப்பட்டு அவரை தன்னிடம் வரவழைத்து கிறிஸ்தவ மார்க்கத்துக்குரிய சத்தியங்களை குறித்து வினவினான். பின்னர் தானும் தன் மகன் திபுருட்டியஸ் என்பவனும் அவரிடம் ஞானஸ்நானம் பெற்றனர். இந்த ரோம கவர்னர் ஞானஸ்தானத்தின் பயனாக அநேக சிறைப்பட்ட மக்களை விடுதலை செய்தார். பின்பு குரோமாட்டியஸ் ரோமாபுரியை விட்டு கிராமங்களுக்கு சென்று துன்பப்படுத்தப்பட்ட கிறிஸ்தவ அடியார்களுக்கு ஆறுதல் அளித்தும் அவர்களுக்கு பல உதவிகள் செய்தும் தன் வாழ்நாட்களை கழித்தார். செபாஸ்டியன் ரோமாபுரியில் ஆற்றிய பணியை திருச்சபை அங்கத்தினர் போற்றி கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு உதவி செய்வதற்காக அந்நகரிலேயே தங்கியிருக்கும்படி வேண்டிக் கொண்டனர். அப்பொழுது கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான கிளர்ச்சி ஏற்பட்டு அநேக பக்தர்கள் கொல்லப்பட்டார்கள். டயோகிலிடியன் என்னும் ரோம சக்கரவர்த்தி செபாஸ்டியனை பிடித்து அம்பையும் கொலையாளிகளிடம் ஒப்புவித்தான். அவர்கள் அவரை தங்கள் முன்னிலையில் சற்று தூரத்தில் நிறுத்தி அவர் மீது அம்புகளை எய்தார்கள். உடல் முழுவதும் அம்புகளால் தைக்கப்பட்டு விழுந்த அவரை மரித்து போனதாக விட்டு போயினர். அவரை ஒரு விதவை தூக்கி எடுத்து அவர் காயங்களை கழுவி அந்த சீசனின் உயிரடைய கண்டாள். போர் சேவகர்களை அனுப்பி மறுபடியும் அவரை பிடித்து தடிகளால் அவரை அடித்து கொன்று ஒரு பெரிய நீர் நிறைந்த குளத்தில் போட்டான். லூசினா என்ற ஒரு கிறிஸ்தவ அம்மையார் அவர் உடலை அங்கிருந்து எடுத்து நல்லடக்கம் செய்தார்கள். ஆதிகாலத்து இரத்த சாட்சிகளில் செபாஸ்டியன் முதன்மையான இடத்திற்குரியவர். கிறிஸ்துவின் மீதுள்ள அவருடைய அன்பும் பற்றும் உறுதியும் மிக மிகச் சிறந்ததாகும். கிறிஸ்தவ மக்கள் துன்பத்தில் நடுவில் வலிவி போகாதபடி தம் நடத்தையாலும் போதனையாலும் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக விளங்கினார். ஆத்ம நன்மைகளுடன் சரீர நன்மைகளையும் பிறருக்கு வழங்கினார். நோயுற்றோரை குணமாக்கினார். சிறைவாசம் செய்தவனை விடுதலை செய்ய முயற்சித்தார். அடிமைகளை விடுவித்து அவர்களை நல்ல பராமரிப்புக்கு ஒப்புக் கொடுத்தார். தம் வாழ்நாள் இறுதியில் ரோம சக்கரவர்த்தி தன்னை கொல்ல முயற்சிப்பதை அறிந்தும் வாழ்க்கை குறிக்கோளை அவர் மாற்றவில்லை. ஒருமுறை தாக்கப்பட்டு மரண தருவாயிலிருந்தும் மறுபடியும் தன் பணியில் மும்முரமாய் ஈடுபட்டு சக்கரவர்த்தியின் வெறிக்கு உள்ளாகி அவர் இரத்த சாட்சியாக மரித்தார். இப்படி தேவனுக்காக இரத்த சாட்சியாய் மரித்த மனிதர்களையும் வரலாறுகளையும் வருகிற நாட்களில் நாம் காணலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.